ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமாக முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். சோம்பு பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1/2 கிலோ முட்டைக்கோஸ் கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா முட்டைக்கோஸை வேக விடுங்க. பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியல் எவ்வளோ பொலன்னு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ்.